ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு gai3 கிச்சன் கார்னர். ஷவர்மா லவர்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா உங்களுக்காக டெடிகேட் பண்ண தான் இந்த வீடியோ. ஏன்னா இப்போ லாக்டவுனுன்றதால நிறைய பேருக்கு வெளில போய் சாப்பிட முடியாது. ஸோ நீங்கள் வீட்டிலே எப்படி இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற பூரி ஷவர்மா செய்யலாம், அதுவும் எக்ஸாக்டாக கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்லே அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகாவை தண்ணியில் நம்ம ஊற வைக்கணும் ஒரு 20 நிமிஷத்துக்கு. நான் எடுத்துருக்கிறது 250 கிராம் சிக்கன். அதுக்கு நான் 7 காஞ்ச மிளகாவை ஊற வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் சிக்கனை மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கனாக வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லை போனோட தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணியே போன்லெஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. கடையில் சிக்கனோட பிரெஸ்ட் பீஸை மெலிசாக கட் பண்ணி கிரில்லரில் வச்சு நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம வீட்டிலே பண்ண போகிறதால நம்ம இதை மெலிசான லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக நமக்கு குக் ஆகும். அப்போ தான் ரொம்ப நேரம் சமைக்கிற டைம் ஆகாது. இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற சிக்கன் ஸ்லைசஸையும் அதில் சேர்த்துடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனில் அந்த மசாலா ரொம்ப திக்காக கோட் ஆகக்கூடாது, லைட்டாக கோட் ஆகி இருக்கணும். நீங்கள் நிறைய பேருக்கு செய்ய போகிறீங்க, அதாவது 1/2 கிலோ இல்லை 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கீங்க பண்ணுறதுக்குன்னா, நான் சேர்த்துருக்க மசாலா குவான்டிட்டி எல்லாம் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. மசாலா பாருங்கள், ரொம்ப தடியாகவும் அந்த லேயரில் ஒட்டி இருக்காது. கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளோ ஒட்டி இருக்கும். அதனால் இப்போவே உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. ஷவர்மா பண்ணுறதுக்கு 2 சாஸ் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஃபர்ஸ்ட் ரெட் ஷவர்மா சாஸ். மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற காஞ்ச மிளகா, அது கூடவே பெரிய வெங்காயம் 1, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 6லேருந்து 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக ரீஃபைண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெட் சாஸ் தான் ஷவர்மாவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் நமக்கு தரும். கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட ரெட் சாஸ் ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயனேஸ் சேர்த்துக்கலாம். சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அது கூடவே ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்ல பேஸ்ட்டாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். சிக்கன் பக்கோடா மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 20 நிமிஷம் மேக்னேட் ஆகியிருக்க சிக்கனை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ரோஸ்ட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்றா போட்டுட்டிங்கன்னா மசாலா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும், அதே சமயம் சிக்கன் ஒழுங்காக வேகாது. அதனால் என்ன பண்ணுங்கள், ஒன்றையும் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணால் கூட சிக்கன் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிட்டு உள்ளே அதோட ஜூஸினஸ் நமக்கு தெரியாது. அதனால் ஒரு பக்கமும் 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா ப்ரௌன் கலரில் ரெட்டிஷ் கலரில் நமக்கு வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம ஃப்ளிப் பண்ணிட்டோம். இதுவும் கரெக்டாக நமக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்போ 2 சைடுமே மொத்தமாகவே எனக்கு 6 நிமிஷம் தான் ஆச்சு குக் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரப்பர் மாதிரியும் ஆகலை, அதே சமயம் அதோட ஜூஸினஸும் இருக்குது. இப்போ நீங்கள் சிக்கன் வெந்திருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நார்மலாக ஆற விட்டுருங்க. பானிபூரி இந்த மாதிரி பாப்பட் மாதிரி நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எப்போல்லாம் அவைலபிளாக இருக்குது. நான் அந்த பூரி வச்சு தான் பண்ண போகிறேன்.
இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்மளோட பூரியை வந்து அதில் போட்டு எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாகவும் இருக்குது, அதே சமயம் ஆறி இருக்குது, மசாலாவும் கரெக்டாக கோட் ஆகியிருக்கு. இப்போ அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சாஸ் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே இந்த 2 சாஸும் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகும். ஸோ இதுதான் மெயின் ஷவர்மாவோட பேஸ்ட் அண்ட் மெயின் பேஸ். நீங்கள் கடையிலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இப்போது பூரியில் வந்து ஒரு பக்கம் வந்து திக்காக இருக்கும், ஒரு பக்கம் தின்னாக இருக்கும். தின்னாக இருக்கிற சைடில் இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கேரட், குக்கும்பர் அந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட வந்து துருவி இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஷவர்மாவை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு டாப்பிங்ஸ்க்கு கொஞ்சமாக வந்து நம்ம மயோனைஸ் வைக்க போகிறோம். வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான ட்ரெண்டிங்கான பூரி ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கூட நம்ம சேனல் இருக்குது, மறக்காமல் அதை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.